எனக்கு ஃபிளாகோட வேல்யூ 0ன்னு குடுத்த பிறகு நான் சொல்றேன் பிரிண்ட் எஃப் இட்ஸ் அ பிரைம் நம்பர். அதாவது பிரைம் பிரைம் நம்பர் அப்படின்னு வந்து நான் குடுத்துக்கிறேன். எல்ஸ் இஃப் குடுத்தா எல்ஸ் குடுக்கணும்ல. எல்ஸ் printf not a prime number. அவ்வளவுதான்ப்பா. அவ்வளவுதான்ப்பா. முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஹெடர் ஃபைல் வாய்ட் மெயின். இந்த இடத்துல பாருங்க. இன்ட் என் டிக்ளேர் பண்ணோமா, அடுத்து நம்ம ஐ யூஸ் பண்ணிருக்கோம். ஐ டிக்ளேர் பண்ணணும். அதாவது ஐ டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிளாக் உடைய வேல்யூ நான் ஈக்குவல் டு 0ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? எல்லாமே டிக்ளேர் பண்ணிட்டு printf கொடுத்து நான் என்டர் என்னன்னு கொடுத்துக்கிறேன். scanf சொல்லி இன்புட் நான் வாங்கிட்டேன். இப்போ நான் வந்து i ஈக்குவல் டு 2 அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து i வந்து லெஸ் தென் என்ன அப்படின்னு வந்து செக் பண்ணுது. இப்போ என்னோட வேல்யூ 4 இருக்கு அப்படின்னா 2 லெஸ் தென் 4ஆ? இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ் அது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இதுக்குள்ள வந்து போகும். இல்லைன்னா இதுக்குள்ள போகவே போகாது. நெக்ஸ்ட் வந்துட்டு 4 மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணும். அப்படி அது ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா ஃபிளாக் வந்து 1ன்னு டிக்ளேர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டிஷன் வந்து பிரேக் ஆயிட்டு எல்ஸோட பாட்டுக்கு வந்துடும். எல்ஸோட பாட்டுக்கு வந்து இட்ஸ் நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் ஆயிடும். இப்போ இந்த இந்த கண்டிஷன் வந்து லூப் வந்து ஸ்டாப்பே ஆகல. அதாவது ஃபிளாக் ஈக்குவல் டு 1 ஆகவே இல்லை அப்படின்னா டைரக்டா வந்து குடுத்திருக்க கண்டிஷன் வரைக்கும் ஃபார் லூப் என்ன கண்டிஷன் குடுத்திருக்கோமோ அது வரைக்கும் ரன் ஆயிட்டு ஃபிளாக் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். ரன் பண்ணி பார்ப்போமா? ஏதோ எரர் காட்டுது. ஒரே நிமிஷம். ஓ தோ தோ. ஓகே. இப்போ நான் வந்து என்னோட வேல்யூ 3ன்னு கொடுக்குறேன். இட்ஸ் அ பிரைம் நம்பர். அதாவது 3 மாடுலஸ் 2 அப்படி பண்ண உடனே 0 வராது, 1 தான் வரும். அப்ப என்ன ஆகும்? ஃபிளாக் ஈக்குவல் டு 1 ஆகவே ஆகாது. அப்ப லூப் வந்து ஃபார் லூப் வரைக்கும் ரன் ஆகிட்டு கடைசியா வந்து ஃபிளாக் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிட்டு பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். அவ்வளவுதான்ப்பா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா வந்துட்டு கமெண்ட்ல கேளுங்க.